அந்த புல்வாமாவுல தாக்கல் நடத்தும் பொழுது, அது வந்து முக்கியமான தேசிய நெடுஞ்சாலை. பாதுகாப்பான ஒரு தேசிய நெடுஞ்சாலை. அதுல வந்து 350 கிலோ வெடிமருந்தை ஏற்றிக்கொண்டு, ஒரு நபர் வந்து கார்ல வர முடியுமா என்று கேட்டால், கிட்டத்தட்ட ஒரு 50, 60 இடங்கள்ல அவங்க செக் பண்ணப்படுவாங்க. அப்படி ஆமா, பண்ணப்பட்டிருக்கும் பொழுது, ஆமா. இவ்வளவும் ஏத்திக்கொண்டு வரவே முடியவே முடியாது. அப்படி இருந்தும் என்ன செஞ்சிருக்காருன்னா, அவர் வந்திருக்கார் என்று சொன்னால், அரசனுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் வர முடியாது அப்படிங்கிறத முதல் சந்தேகம் அதுல எழுந்தது. அதாவது ஸ்ரீநகர், ஜம்மு தேசிய நெடுஞ்சாலையில அது நடக்கிறது. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இத வந்து இந்த சாலையில அந்த சாலையுடைய பொறுப்பாளர் யாருன்னு கேட்டா, தேவேந்திர சிங் என்ற ஒரு அதிகாரி தான் அந்த அந்த ராணுவ வீரர்கள் வருவதற்காக வேண்டி இந்த சாலையுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் தேவேந்திர சிங் என்பவர். அப்ப இவர் மீது ஏற்கனவே 2 புகார்கள் இருப்பது. இது அன்றைய தினத்தில பிபிசியிலயும் இந்த விஷயத்த வந்து அம்பலப்படுத்தியிருந்தாங்க.